உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக. இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? நான் தான் நீங்கள் உள்ளே போகும்போதே வேணான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே பாஸ். சொல்ல சொல்ல கேட்காம வசனமெல்லாம் பேசிட்டு உள்ளே போய் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாம பேசாதடா. என்ன நடந்திருக்கும்? உள்ளே போயிருப்பீங்க, அவர் உங்களை உட்கார சொல்லியிருப்பாரு. உடனே நீங்கள் ஆவேசப்பட்டு போயா நீயும் வேணாம் உன் பிஸ்னஸும் வேணான்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்திருப்பீங்க, அதானே? போடா லூசு. டேய், அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வான்ஸா பே பண்ணிட்டாரா? பாஸ் என்னமா சொல்றீங்க? அட்வான்ஸா பே பண்ணிட்டாரா? ஆமாடா. உள்ள போய் அந்த இன்வெஸ்டர் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு வேகமா வந்துடலாம் தாண்டா போனேன். ஆனா அவரு டக்குன்னு லேப்டாப்ல ஒரு பட்டனை தட்டினாரு. என்னோட அக்கௌண்ட்டுக்கு 5 கோடி ரூபாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரா? 5 கோடியா? அட ஆமாங்கிற. நானே எதிர்பார்க்கவே இல்லை அவர் இப்படி பண்ணுவாருன்னு. ஒருவேளை பணமாவ செக்காவோ கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோ, ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். ஆனா அவர் என்னடானா என்னோட அக்கௌண்ட்டுக்கே ஸ்ட்ரைட்டா போட்டு விட்டாரா. என் தெய்வமே, என்னோட மைண்ட் அப்படியே மாறிடுச்சுடா. டேய், கைக்கு வந்த இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கறதுக்கு யாருக்குடா மனசு வரும்? எப்படியோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையை விட்டு போகல. அது வரைக்கும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பாஸ். ஆமா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு, ஓகே. ஆனா ரெசிபிக்கு என்ன பண்ண போறீங்க பாஸ்? வேற என்னடா பண்றது? மறுபடியும் தமைந்திக்கிட்டு தான் போய் ஆகணும். டேய், எப்படி பார்த்தாலும் காரியம் ஆகணும்ல. பாஸ், நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேட்க போற? இல்ல, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போகிறதுங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அந்த மெஸ்ஸு பொண்ணை நினைச்சா மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு பாஸ். ஏண்டா, உனக்கு தோன்றது எனக்கு தோணாதா? டேய், நிஜமா வேற வழி இல்லடா. அவளை நினைச்சா எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னால முடிஞ்ச வரைக்கும் அவளை எப்படியும் கஷ்டப்படுத்திடாம இருக்கணும்னு தான் ரொம்ப கவனமா இருக்கேன். பார்க்கலாம், கடைசி வரைக்கும் இதே மாதிரி அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம ரெசிபி வாங்கிட்டு வெளியில வந்துடணும். ஏங்க, ஏன் பேச மாட்டேன்றீங்க? உங்களை தாங்க. இவ ஏன் இப்ப நம்மளை அவாய்ட் பண்றா? செல்வி, ஒரு நிமிஷம். செல்வி, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னண்ணே?
உங்க அக்காவுக்கு என்ன ஆச்சு? ஏன் பேச மாட்டேன்றாங்க? என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் பேச மாட்டாங்கன்னு என்ன கேட்டுட்டு இருக்கேன். ஏய், நான் என்ன பண்ணேன்? அப்படி நடிக்காதீங்கண்ணே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி வேற கேக்குறது பாரு. ஏய், என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? அவ என்னடானா பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போறா. இந்த பொண்ணு என்னடானா நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகுது. ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரியலையே. டே குட்டி நில்றா. என்னடா? வேலை இருக்குண்ணே, போங்கண்ணே. டே குட்டி விடுண்ணே, வேலை இருக்கு. அண்ணே, இந்த ஆளு கூட நம்மளை கண்டுக்காம போறான்னா விஷயம் பெருசாக தான் இருக்கும் போலயே. ஒருவேளை நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இல்லையே, நம்ம மேட்ரு இவங்களுக்கு தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏங்க, ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஏங்க, உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். என் கையை விடுங்க. ஏங்க என்ன அவாய்ட் பண்றீங்க? இப்ப கையை விட போறீங்களா இல்லையா? கைய விடுறேன், ஆனா என்ன அவாய்ட் பண்ணிட்டு முகத்தை திருப்பிட்டு போக கூடாது. நின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? கையை விடுங்க. சரி சொல்லுங்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க? ஏங்க, நீங்க ஃபோன் பண்ணி நான் எடுக்கலன்ற கோவமா, இல்ல நான் கல்யாணம் முடிஞ்சதும் சொல்லாம போயிட்டேன்ற கோவமா? ஏங்க, நீங்க சொன்னாதானுங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இல்ல என்ன நினைப்பேன் நானு? ஏங்க ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. எனக்கு வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஆனா ஒண்ணுங்க, நீங்க எல்லாரும் ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்கன்ற காரணம் தெரியற வரைக்கும் நான் இந்த கேட் வாசல்ல தான் நிப்பேன், நகரவே மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.